அன்னை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திரையரங்குல வெளியாகி இருக்கிற அஞ்சாமை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நீட் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல பேரண்ட்ஸா இருக்கட்டும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற நிறைய விஷயம் காட்டியிருக்காங்க. ஒரு சோஷியல் டிராமாவா வெளிவந்திருக்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த ரிவ்யூல பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்தலாம். சர்க்கார் என்றவரோட ஃபேமிலியோட அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு கிராமத்துல. பூ வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவரு. ஸோ அவருக்கான குடும்பம் அதில் அவரோட மூத்த மகன் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன்ப்பா, கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் படிக்கிறாங்க. அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா நான் நீட் எழுத போகிறேன், நான் வந்து மெடிக்கல் தான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லவே நிறையவே கஷ்டப்பட்டு நிலங்கள்லாம் விற்று இருக்கக்கூடிய கையில் இருக்க காசுகள் எல்லாத்தையுமே போட்டு பணம் எல்லாமே போட்டு அவங்கள நீட் கோச்சிங்கும் சேர்த்து விடுறாங்க. ஸோ நீட் எக்ஸாமுக்காக சென்டர் எங்கே போடுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தில் கதையே தொடங்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் ஜெய்ப்பூர் அந்த பக்கம் வந்து அவங்களுக்கு எக்ஸாமுக்கு சென்டர் போட்டுறாங்க. ஸோ அதுக்காக எப்படி இவங்களாம் வந்து அல்லோலப்பட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அலைச்சல்லே அவங்க அப்பா வந்து ரொம்பவே மன உளைச்சலாகி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாங்க ஒரு ரோட்லேயே அப்படின்னும் போது. ஸோ அதுலேருந்து பிரச்சனை ஆகுது. என்னோட அப்பாவோட இறப்புக்கு காரணம் அது ஒரு விபத்து இல்லை, அது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இவங்க வந்து கேஸ் போட்டு அதை வாதாடுறாங்க. ஸோ அந்த வாதாடுறது எப்படி முடிஞ்சிச்சு, கடைசியில் நீட்டுக்கான தீர்வு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. இந்த படத்தோட இயக்குனர், கதை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயலாக் இது எல்லாமே ஒரே ஒருத்தவங்க தான் எழுதியிருக்காங்க. எஸ்பி சுப்புராமன் இவர் தான் இது எல்லாத்துலேயுமே வேலை பார்த்துருக்காரு. அடுத்ததான் இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதார்த், வாணிபோஜன் அண்ட் ரஹ்மான் இவங்க 3 பேரும் தான் மெயின் ரோலில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ விதார்த் அவங்களோட நடிப்பை வந்து இந்த படத்தில் எங்கெங்கே ஒரு அப்பாவா இல்லைனா வந்து அவர் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடக கலைஞராக இருப்பார். ஸோ அந்த இடமா இருக்கட்டும், இந்த எல்லா இடத்துலையுமே எமோஷன்ஸாக கோவப்படுற விதமாக இல்லை தன்னோட குடும்பத்துக்காக ஒரு அப்பா என்னெல்லாம் பார்த்து பார்த்து செய்வார் அப்படின்ற ஒரு கேரக்டராக வந்ததில் ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட ஒய்ஃபாக நடிச்சிருக்க வாணிபோஜன், வாணிபோஜனோட எல்லா படங்களும் பார்க்கும்போது ரொம்பவே செட்டிலான ஒரு கேரக்டர், ஆனால் எல்லாராலுமே பேசப்படக்கூடிய ஒரு கதையாக தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எமோஷன்ஸை ரொம்பவே நல்லா அவங்க கேரி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கோவப்படுறதா இருக்கட்டும் இல்லைனா தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு அம்மா என்னெல்லாம் யோசிப்பாங்களோ, எதெல்லாம் வச்சு அவங்களோட கணவர்கிட்ட வந்து சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலி வந்து ஒரு நல்ல நிலைமையில போய் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே குறிப்பாக இருக்கிற ஒரு கேரக்டராக அவங்க நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக ரஹ்மான் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கதையோட நாயகன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு போலீஸாக இருந்தது, அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த கேஸ்க்காக அவங்க அந்த வேலையை விட்டு ஒரு வக்கீலா மாதிரி அவங்க எப்படி வாதாடுறாங்க. ஸோ எமோஷன்ஸாக அவங்க வந்து கோர்ட்டில் கேரி பண்ணுற ஒரு டயலாக்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து சப்போர்ட்டிவாக வந்து நிறைய பேர்கிட்ட சப்போர்ட்ஸ்க்காக கேட்குற விஷயமா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே உங்களோட கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தன் பிள்ளை படித்தா தன்னோட ஃபேமிலி வந்து முன்னேறிடும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளோடையும் தன்னோட பிள்ளைக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு அப்பாவோட ஒரு ஃபேமிலியில யோசிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை காட்டினதா இருக்கட்டும் ரொம்பவே இந்த படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவா தன்னோட மகனை டாக்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற இடத்துல ஸோ நியூஸ் பார்க்கும்போது தன்னோட நீட் படிப்புக்காக நீட் படிச்சுட்டு என்னால் டாக்டர் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் உண்மையாகவே தன்னோட உயிரை வந்து மாய்ச்சி கொண்ட அனிதாவோட சின்ன ஒரு நியூஸ் போட்டு ஸோ அதிலிருந்து தான் அந்த அப்பாவுக்கும் ஒரு பயமே வர தொடங்குது. தாம்புலே இப்படி ஆகிடுமோ இல்லை தாம்புலே இந்த மாதிரி மன உளைச்சல் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா யோசிச்சு கடைசியில் அந்த அப்பா எப்படி ஒரு பீக் லெவலில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பிரச்சனையாக அமையுது அப்படின்றது இந்த கதையில் நல்லாவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்தில் என்னெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பார்த்துலாம். ஸோ ஒரு சோஷியல் ட்ராமா அப்படின்னும் போது சொசைட்டியில் என்ன நடக்குதோ அந்த பிரச்சனைகளை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய படங்கள் அப்படின்னும் போது ஸோ கதையாக நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஓகேப்பா இந்த பிரச்சனை பற்றி பேசணும் அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுத்த வரைக்கும் ஓகே. ஆனால் சினிமாவா ஒரு ஆடியன்ஸுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாவோ இல்லைனா அவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியோ இல்லைனா அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக கொண்டு போச்சா அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறையவே குறைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கதையாக கொண்டு போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீட் பேஸ் பண்ணி என்ன மாதிரியே பிரச்சனைகள் வருது, அது ஒரு ஃபேமிலி எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு காட்டின வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது, மன உளைச்சல் இருக்குது அப்படின்றத காட்டினது போக ஒரு பேரண்ட்டாக அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அவங்க என்னெல்லாம் யோசிப்பாங்க, எதில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், எப்படிலாம் அவங்க வந்து முடிவெடுப்பாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் இதில் காட்டின வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம்.
ஆனால் அதை தாண்டி டெக்னிக்கலாக என்னெல்லாம் அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. அவங்க பேசுகிறதுக்கும் அந்த டைலாக்ஸ் வர்றதுக்கும் சிங்க் ஆகாத மாதிரி நிறையவே இருக்குது. கோட் சீனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நிறைய சாங்ஸில் வர விஷயமா இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சர்க்காரோட அவங்களோட பசங்க பேசும்போது ஸோ சீரியஸான நிறைய இடங்களில் நிறையவே நான்சிக்காக இருக்கும். டைலாகும் அவங்களோட விஷுவலாகவும் சிங்க் ஆகாத மாதிரி நிறையவே இருக்குது. குறிப்பாக பாடல்கள் பிளேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாத பாடல்கள் இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த கதை முழுக்கவே பாட்டு இல்லாமல் போயிருந்தாவே ரொம்பவே நல்லாயிருக்கும். சில இடங்களில் ஒரு 2 சாங் அந்த மாதிரி வச்சுட்டு போயிருந்தாவே நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க எக்ஸாமுக்காக ட்ராவல் பண்ணி போகும்போது ட்ரெயினில் வரக்கூடிய ஒரு சின்ன சாங், அது எமோஷனை காட்டணும் அப்படின்றதுக்காக அதை பிளேஸ் பண்ணாங்களா என்னன்றது தெரியல. ஆனால் ட்ரெயினில் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டும்போது இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அந்த எமோஷனை இல்லைனா வந்து ஆடியன்ஸ் ரொம்பவே கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கேப் விழுதோ, நிறையவே யோசிக்க வைக்குதோ அப்படின்ற மாதிரியான ஒரு சாங் இருந்துச்சு. டயலாகாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷனாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ரொம்பவே அவங்க மெனக்கெட்டு அவங்க டயலாக்ஸை டெலிவரி பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அது நார்மலாக ஒரு வீட்டில் எப்படி பேசிப்பாங்களோ அந்த மாதிரி பேசியிருந்தாவே நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றது இருந்துச்சு. நிறைய விஷுவலில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காட்டணும், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியிலே என்னெல்லாம் நடக்குமோ அதை காட்டியே ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய நடுநடுவில் சின்னதாக ஆட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலும் இருந்துட்டு இருக்கு. சோஷியல் ட்ராமாவை பேஸ் பண்ணி எடுத்தது ரொம்பவே நல்லா இருக்கு, கதையாகவும் நல்லா கொண்டு போயிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லாமல், டெக்னிக்கல் பிரச்சனைகள் இல்லாமல் கொண்டு போனால் இன்னுமே அதிகமாக ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக அமைஞ்சிரும். ஸோ ஓவராலாக அஞ்சாமை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களில் எமோஷனலாக கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதுல நல்லாவே ஒர்க் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். டைலாக்ஸா இல்லைனா வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தாலுமே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கா ஒரு எமோஷனலாக பார்க்குறவங்களுக்கு இது நல்லாவே கனெக்ட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் பாருங்கள். இல்லை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த படத்தோட ரிவ்யூவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.